எல்லா ஒரு காலத்துல இந்த எள்ளி நகையாடினாங்க. நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல. இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள், எள்ளி நகையாடியவர்கள்லாம் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக இந்த தேர்தல் மாவட்டத்தில் மாநிலத்தை கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள். பல்வேறு மாநிலம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், சிக்கிம், புதுச்சேரி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பேர்களில் நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் 31/3/2021 வரைக்கும் இருந்த கடன்கள் அந்த சுய உதவி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் 15,88,000 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுபோல இந்த 5 பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல மகப்பேறு விடுப்பு 9 மாதம் என்று இருந்தது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக, அது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை 12 மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு, உச்ச வரம்பு என்பது 12 லட்சமாக இருந்தது. இப்போ 20 லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு 20 லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல டிஎன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புத்தாக்கத்தில் தொழில் தொடங்க வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது. அதன் மூலம் புதிய தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க. தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னா தமிழ்நாடு தான் அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல. அதே போல பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அவர் பொறுப்பேற்ற முதல் அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான். சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையே இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும். வழக்கு கொடுக்க தயங்குறவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும். முறையாக அந்த வழக்கு பதிவு செய்யறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார். அந்த முதல் மாதத்திலிருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதெல்லாம் நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு 4 வருஷமா அதே நிலை தொடர்ந்து வருகிறது. அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால இந்த ஒரு நிகழ்வு, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது. நான் அதை நானும் 20 இத்தனை வருஷமா அந்த அரசியல் இருந்துட்டு இருக்கிறோம். தெரிய வந்தது. அது நம்ம உதவி செய்யறது, புகார் சொல்றது, வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு. அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில இருக்கிறது. அதனால நம்முடைய அரசும் உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்துச்சு. ஆனா இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது யாரா இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேல இன்னைக்கு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும் போது அது தயவு தாட்சணமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்டா தான் இருக்குது. எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது. மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல முதலமைச்சர் வந்தப்பறம் இப்போ மகளிர் காவல் நிலைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நம்ம அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம், இமைகள் திட்டம், அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ் மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வர்றது. சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது,
அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது. அதுபோல ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயல் ஈடுபட்டவர் ஒரு அந்த தீர்ப்புல அவருக்கு எதிராக, அதாவது அவருக்கு சாதகமா, குற்றவாளிக்கு சாதகமா வந்துட்டா கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து, அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது. ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றச்செயலில் முதலமைச்சர் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக 2022ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்திய அளவில் 1,65,000 அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,24,000 அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் அந்த ஒன்றிய அரசினுடைய அறிக்கை. அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி 4.6. ஆனா தமிழகத்தினுடைய சராசரி பார்த்தீங்கன்னா 0.7 தான். அதே போல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்வதற்குரிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனாலதான் நம்முடைய இப்போ பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சார்பு உடையவர்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள். அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில 43% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசினுடைய அறிக்கை தான் சொல்லியிருக்கு. உற்பத்தி துறையில அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில், 43% பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுவருடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே 2 மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு அந்த சட்டம் இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பலாம். ஆகவே நம்முடைய இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது, அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம், இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம், வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காம செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வருகின்ற 2026 மக்கள் அவர்கள் மூஞ்சில கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்க தமிழ்நாடு மட்டும் தான் பார்ப்பாங்களாமா, மற்ற மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா? இல்ல, மற்ற மாநிலத்தையும் பார்க்க வேண்டியதானேன்ற, அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்றேன். அதே குற்ற ஆவண காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2022 விமன் ஹராஸ்மெண்ட்ல மொத்தம் இந்திய அளவில் 83,344 வழக்குகள் பதிவாக உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11,512, ஆனால் தமிழ்நாட்டில் 1,414. அதனால அவங்க பேசுறவங்க மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்ட்டு எதையோ பேசிட்டு போறாங்க. ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கலாமே அவங்க, அப்போ பட்டியலிடுங்க எப்படி இருக்குன்றத. அப்ப நீ மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்க்கணும்ல, அங்க எந்த அளவுக்கு உயர்வு இருக்குன்றத பார்க்க சொல்லணும்ல. இதுதான் நாங்க சொல்றோம். இந்த கண்டிப்பா மறுக்கிறாங்க. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்கல்ல, பல பிற ஆட்சிகள் மாதிரி நாங்க மறைக்கலங்க, திறந்த இதோட தான் நம்ம பண்றோம். எந்த புகார் வந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போட சொல்றோம். உடனே பிரஸுக்கு இன்னார் மேல எஃப்ஐஆர், இன்னார் புகார் கொடுத்துருக்கான்ட்டு வருது. சில நேரம் பேர் மறைச்சி வந்துருவ, பேரை மட்டும் மறைக்கப்பட்டு வருது உங்களுக்கு. அதனால திறந்த மனதோடு ஆட்சி இது பண்ற வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறதுங்க. அதனால நாங்க கொடுத்த விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. என்னுடைய தொகுதியில நடந்த நிகழ்வு, அந்த பள்ளியில போய் விழிப்புணர்வு பண்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா என்னோட அப்பா இப்படி இருந்துட்டு இருக்காரு. போதுமா? உடனே அந்த அம்மா பிள்ளைய கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் சொல்றாங்க. அது அன்னைக்கு நடந்த நிகழ்வு அல்ல, என்னைக்கோ நடந்த நிகழ்வு. அப்போ உடனே புகார் சொல்றாங்க. அப்போ நம்ம வழக்கு பதிவு பண்றோம். அதுதான் சொல்றேன், காலகாலமாக குற்றச்செயல்கள் பெண்களும் குழந்தைகளும் அவருடைய உடல் அளவில் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் தான். அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் எல்லா இடம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம இப்போ ஓப்பனா விழிப்புணர்வு பண்றவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றோம், நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்றோம். முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சு புகார் சொல்றாங்கன்றத நாங்க உறுதியா சொல்றாங்க. இதுதான் காரணம். நீங்க எங்க ஆய்வு பண்ணாலும் தெரியும்,
நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அந்த பேப்பர் செய்தி மூலம் தான் நான் படித்தபோது எனக்கு வந்து அது ஷாக்கிங்காக இருந்தது. தந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தந்தை இப்போ உள்ளே இருக்கிறார், அரெஸ்ட் ஆகி. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா பட்டியலிட முடியுங்க. அதனால நம்ம வந்து இப்போ விழிப்புணர்வு பண்ணுறதுனால துணிச்சலாக வந்து பிள்ளைங்க புகார் கொடுக்குறாங்க. நேற்றே ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க, பெங்களூரில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு குழந்தை திருமணம், அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போகிறத உடனே அவங்க பாட்டியம்மா புகார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம், உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் ஆனால் இதே மாதிரி தப்பி வர முடியாத எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை வந்து நசுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, பிள்ளைகளும் விழிப்புணர்வாக இருக்காங்க. அந்த 181 1098 100 காவல்துறையுடைய 100 காவலர் உதவி செயலி எல்லாமே, காவலன் ஆப் எல்லாமே இப்போ வந்து உபயோகப்படுத்தப்படுது. பிள்ளைகளால் புகார் வருதுங்க, உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம அப்படின்றத நான் உறுதியா சொல்ல விரும்புறேங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க, கண்டிப்பா வரவேற்கத்தக்க அம்சம் தான். உண்மையிலே சொல்ல போனா எதிர்கட்சிலாம் பேசும்போது சில அப்படி நினைக்கும் போது என்னடா இப்படி அப்படி அவேர்னஸ் நம்ம கூட இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம், இது தப்போ இதை நிறுத்தணுமோ அப்படின்ற கூட யோசிக்க தோணுது. அதனால இது வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையோட நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்குரிய குற்றச்சாட்டை இது பண்றவங்க ஒரு லெவலுக்கு வந்தது நிச்சயம் இதுல வந்து ஒரு முற்றுப்புள்ளின்றது வரும் இல்லையா? இப்பதான் தண்டனை அதிகரிச்சிருக்கோம், இப்பதான் புகார் சொல்றாங்க, ஒன்ன நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமா இந்த குற்றச்செயல்ன்றது குறையுன்றது நம்ம அரசு உறுதியா நம்புது. இல்லை, நமக்கு பாதுகாப்பான நகரமா நம்ம அமைதியான நகரம்னு சொல்லிட்டு சென்னை தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம், சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அதாங்க நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக குற்றச்செயல்களை பதிவு பண்ணுறோங்க. நீங்கள் வந்து எஃப்ஐஆரே போடலைன்னா எப்படிங்க எண்ணிக்கை வரும்? எப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை, போன ஏடிஎம்கே ஆட்சி எடுத்துக்கோங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட்டம் நடந்த காலம் இருந்தது இல்லை? இப்போ அப்படி இல்லையே. அவருக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும், எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ரூட் லெவலில் போகணும், மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க, பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க, பெண்கள்கிட்ட இப்போ எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நான் நிறைய இடத்துல பேசி பார்த்துருக்கேங்க, இதுதான் உண்மை நிலைமை. ஆமாம், இன்னைக்கு எல்லாரும் வராங்க மேடம். ஏன்னா எவ்வளோ காலமாக இருந்தது, புகார் கொடுக்காமலே அப்படியே அமுக்கி வைக்கப்பட்டார்கள், அந்த அப்படியே சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க, இன்னைக்கு வர்றாங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால அவர் பேசி பார்க்கட்டும். குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை கையாளுவதற்கு குழந்தை நல காவலர்கள் எண்ணிக்கை வந்து காவல் நிலையத்தில் குறைவா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா யூனிஃபார்மோட தான் இல்லை, இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்தப்பறம் தான் இந்த குழந்தை காவலர் எண்ணிக்கை 1517 பேர் நம்ம அதிகரிச்சிருக்கோங்க. நீங்க சொல்றபடி இன்னும் அதிகரிக்கணும்னா அதிகரிச்சுக்கலாம். அநேகமாக அவங்க வந்து கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க சொல்லியிருக்கோம். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா, சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வேணால் ஏதாவது ஒரு காவலர் பேசியிருக்கலாங்க. அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த காவலர்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம். அதுபோல் இல்லை, அது நீதித்துறையோட சேர்த்து முடிவெடுக்க வேண்டியதுங்க. தமிழ்நாடு அரசு மட்டும் செய்ய முடியாது. அதனால நம்ம வந்து நீதித்துறையோட அதை பேசித்தான் இருக்கிறாங்க. கூடுதல் விரைவு அந்த நீதிமன்றங்கள் வேணும் அப்படின்றது, போக்சோக்கான தனிப்பட்ட அந்த மன்றங்களும் வந்து நீதிமன்றங்கள் அதிகரிக்கணும் ஒரு கோரிக்கை இருக்குதுங்க. நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அதை நான் அரசு நடவடிக்கை எடுத்து தான் வருது. ஏன் அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், எத்தனையோ விஷயத்த சொல்ல முடியுங்க. அதனால நான் சீமானவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன்ல, இது பாஜகவுடைய அஜெண்டா. இதில் அதிமுகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற போல இவங்க அறிக்கை கொடுக்காங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. கீழ் மட்ட லெவலில் மக்களை சந்தித்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். தமிழ்நாடு நல்ல முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது.
அதே போல அவங்க இந்த எதிர்க்கட்சினா இப்படிதாங்க சொல்லுவாங்க, யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டிராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால கடைசி இது பண்றாங்க. நிச்சயமா அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும். இது அதுல ஒண்ணு. அதனால நிச்சயமா நம்முடைய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான அரசாக தான் திகழ்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த என்ன சொல்ற பெண்கள் அதிக வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு நிலையை உருவாக்கியிருக்காரு, தொழில் முனைவோர் ஆக்கியிருக்காங்க, எவ்வளோ நடக்குது. அதனால நிச்சயமா குற்ற செயல் குறைய ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு ஒரு காரணம் என்பதை நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மாநில குழந்தைகள் அந்த ஆணையம் வழக்கு இருந்ததுங்க. வழக்கிலே 3 வருஷம் போச்சுங்க. வழக்கு இன்னும் முடியல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டோங்க. நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. விரைவிலே அதுக்கான உறுப்பினர் தேர்ந்தெடுத்து அந்த ஆணையம் செயல்பட தொடங்கும். அது அதான் ஒன்றிய அரசினுடைய சட்டத்தின்படி நியமிக்கக்கூடிய குழுங்க, அது கமிட்டி. சரிங்களா? ஸோ அதுல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவங்க விண்ணப்பிச்சா நம்ம எடுத்துக்கிடலாம். மற்றபடி அடிஷனலா நம்பரை ஏத்துறது இறக்கல நாங்க பண்ண முடியாது. ஆக்சுவலா அது சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சட்டம். அதான் சொல்றேன்ல, இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ அதுக்கு வர்றாங்கன்னா நம்ம அரசு ஏத்துக்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சட்டத்தை திருத்த முடியாது. அது ஒன்றிய அரசினுடைய சட்டம்.